Hi friends, welcome to Relaxrecipes. இன்னைக்கு நம்ம இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பூரணம் செஞ்சு அதை வச்சு நம்ம இன்னைக்கு கொழுக்கட்டை பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தலாம். இன்னைக்கு கடலைப்பருப்பு வச்சு பூரணம் பண்ண போறோம். கடலைப்பருப்பு 1 கப் எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு 1.5 கப் போல வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இனிப்புக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கலாம். 1.5 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி பூர்ணம் பண்ண போகிறோம். முதல்ல கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு முங்குற அளவு தண்ணி வச்சு குக்கரில் ஒரு 3 அல்லது 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதாவது கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கணும், அதே சமயம் குலையக்கூடாது. இதுதான் பதம். இப்போ 3 விசில் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்தலாம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்ல பதமாக வெந்துடுச்சு. நம்ம தண்ணி கம்மியாக வச்சு குக் பண்ணதுனால தண்ணி அதிகமாக இல்லை. இதோட நம்ம தட்டி வச்சுக்கோ இல்லையா, அந்த வெல்லத்தை சேர்த்துடலாம். இன்றைக்கி நம்ம இதே குக்கர்லேயே பூர்ணம் பண்ண போகிறோம். இது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றாமல் இதுலேயே எப்படி பூர்ணம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு குக்கரே அடிக்கனமான பாத்திரம், அதனால் பூர்ணம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வெல்லத்தை லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். வெல்லம் உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் கூட்டி குறைச்சிக்கலாம். கடலைப்பருப்பு மிதமான சூட்டில் இருக்கும். நீங்கள் அடுப்பையும் மிதமான தீயில வச்சுக்கோங்க. இது எல்லாமே சேர்ற மாதிரி கிளறி விட்டுருங்க. வெல்லம் சேர சேர கொஞ்சமாக உங்களுக்கு இலகி கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் இலகும். அந்த சமயத்தில் கொஞ்சம் நீத்து போன மாதிரி தெரியும். ஆனால் கடலைப்பருப்போடு சேர்ந்து எல்லாமே நல்லா செட் ஆகிடும். உங்களுக்கு நல்லா கலந்து தீயை மிதமாக வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிடம் போடுங்க. பூரணம் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் செட் ஆகிடும். கைவிடாமல் கிளறணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. நடுவில் நடுவில் கிளறி விட்டாலே போதும். இந்த மாதிரி நம்ம கிளறி பூரணம் பண்ணிடலாம். இந்த பூரணம் சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 வாரம் 10 நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பூரணம் நல்லா செட் ஆகிட்டு பாட்டிலேயே உங்களுக்கு தெரியும். வெல்லம், தேங்காய், கடலைப்பருப்பு எல்லாமே கலந்துட்டுருக்கு. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வேணுங்கையில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிடலாம். நான் இன்றைக்கி ரெடிமேட் இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் செஞ்ச அரிசி மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவை இன்றைக்கி நம்ம கொதிக்கிற வெந்நி விட்டு பிசைய போகிறோம். வெந்நியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த கொதியை அடங்குற வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம விட்டு கிளறணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் கொதி அடங்கி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்நியை விட்டு கிளறணும். ரொம்ப ஆற வச்சுடாதீங்க. இப்படி நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா மாவு உங்களுக்கு பதமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நி சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. கொழுக்கட்டையே நம்ம தண்ணி விட்டு கூட பிசையலாம் கொழுக்கட்டை மாவை. ஆனால் நீங்கள் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா கொழுக்கட்டை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதே போல் கொழுக்கட்டை மாவோ இடியாப்ப மாவோ எதுவோ நீங்கள் பிசையலை, மொத்தமாக நிறைய குவான்டிட்டி மாவு வச்சு பிசையாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்ல பதமாக தயாராகிடுச்சு. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தாக்கில் நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு தயாராக இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்க பூரணம் தயாராக இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் கையில் தடவிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இட்லி தட்டில் வேக வைக்க வேண்டிய இட்லி தட்டில் ஒரு வெள்ளை துணி வச்சு பருத்திருக்கேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் எண்ணெய் தடவி கூட இட்லி தட்டை யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல கையில் வச்சு எப்படி மோதகம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தலாம். கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு மாவை எடுத்து நல்லா தட்டிக்கலாம். கையில் ஒன்று போல் விரிசல் இல்லாமல் தட்டிக்கோங்க. மாவு பதமாக இருந்தால் உங்களுக்கு உடையாது, நல்லா வரும். இந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் நமக்கு தேவையான அளவு பூரணம் எடுத்து வச்சுக்கோங்க. பூரணம் எப்போதுமே நமக்கு ஓவர் ஃபில்லிங்காக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருந்தால் குறைச்சிக்கோங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்து மோதகம் மாதிரி பண்ணிடலாம். நம்ம பாருங்கள், செட் ஆகிட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி கொழுக்கட்டைக்குன்னு இப்போ அச்சுகள்லாம் கடையில் கிடைக்கும். அந்த அச்சுகளை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லது நம்ம உருண்டை மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அச்சு வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துடலாம். இப்போ அச்சுகளின் உள்பாகத்தில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டை மாவை உள்ளே வச்சு மூடிடுங்க. இந்த மாதிரி மூடிட்டு விரல்களால் அச்சோட ஓரங்களில் அந்த மாவு ஒட்டி நடுவில் ஹோல் கிடைக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டுக்கோங்க. விரலால் ஓரங்களில் ஒட்டி விடுங்க மாவை. நடுவில் பூர்ணம் வைக்கிறதுக்காக ஒரு ஹோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிடைச்சிடும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹார்டாக தெரிஞ்சாலும் இது ஃபாஸ்ட்டாக நம்ம ஈஸியாக பண்ணிடலாங்க. இப்போ இதுக்கு நடுவில் நமக்கு தேவையான அளவு பூர்ணத்தை எடுத்து வச்சுக்கலாம். பூரணம் வச்சுட்டு கொஞ்சமாக இடியாப்ப மாவை எடுத்து அடிப்பாகத்தை மூடிக்கலாம். இப்போ நம்ம அச்சு மெதுவாக ஓப்பன் பண்ணாலே அந்த கொழுக்கட்டை நமக்கு வந்துடும்.
பாருங்கள் செட் ஆகிட்டு. இதே மாதிரி வேறு வேறு சைஸ்களில் அச்சுகள் கிடைக்கி நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டை மாவை வச்சுட்டு ஓரங்களில் ஒட்டி விடுங்க. விரல்களால் ஓரங்களில் ஒட்டி நடுவில் பூரணம் வைக்கிறதுக்கு ஒரு குழி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி நடுவில் பூரணம் வச்சு மூடி வச்சிடலாம். அச்சுகளின் உள்பக்கம் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால உங்களுக்கு கொழுக்கட்டையை எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி கொழுக்கட்டைகள்லாம் செஞ்சு வச்சாச்சு. இது ஏற்கனவே வெந்த மாவு அப்படிங்கிறதுனால கொழுக்கட்டை வேகிறதுக்கு நேராகாது. ஒரு 7 நிமிடம் வேக வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா வெந்துட்டு இட்லி தட்டில் வச்சு நம்ம இட்லியாக வைக்கிற மாதிரி 7 நிமிடம் வச்சு எடுத்துடுங்க. இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டைகள் தயாராகிடுச்சு. அதிகபட்சமாக கொழுக்கட்டை வேகிறதுக்கு 10 நிமிடத்துக்கு மேலே எடுக்காதுங்க. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.